கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நல்லாசி பெற்ற வெற்றி வேட்பாளர் மணிமாறன் அவர்களுக்கும் திருப்பரங்குன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டி அவர்களுக்கும் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் ஒரு வெற்றி கூட்டம். ஏனென்றால் தமிழகத்திலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எந்த அளவுக்கு மக்களுக்கு சில நலத்திட்டங்களை வழங்கி இருக்கின்றது, அதை பயன்படக்கூடிய திட்டமாகத்தான் இருந்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது மக்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு நிச்சயமாக வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மக்களை முடிவெடுத்து விட்டார்கள். அப்படி இருக்கின்ற காலத்திலே 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் வீதி வீதியாக சென்றாலும் வெற்றி பெற முடியாது என்பதை அதை எடுத்துக்காட்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்கள் தமிழகம் பூரா பிரச்சாரத்துக்கு வருவதற்காக இன்றைக்கே திருத்தணிகளை பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார். ஆகவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அதற்கு உறுதுணையாக நிச்சயமாக பாடுபட்டு அந்த வேட்பாளருக்கு வெற்றியை தேடி தரும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, நமது திருமங்குளத்தின் வெற்றி வேட்பாளர் சேடவெட்டி தம்பி மணிமாறன் அவர்கள் அமோக வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய எங்களது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முழு மூச்சோட பாடுபடும் என்பதை சொல்லி, அதே போன்று திருப்பரங்குன்றம் சட்டமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டி அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக முழு மூச்சோட பாடுபடும் என்பதை சொல்லி, நமது மதசார்பற்ற கூட்டணி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.